என் தந்தையின் சின்ன வீடு. விஜயாவின் கதை. சென்னைக்கு நான் வந்து சேர்ந்தபோது மணி 8ஐ தாண்டியிருந்தது. ஒரு ஆட்டோ பிடித்து திருவான்மியூர் போப்பா என்று சொல்லி ஏறி அமர்ந்து நான் வந்த வேலையை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். நான் கோவையில் ஒரு வசதியான குடும்பத்து பையன். எனக்கு இப்போது 24 வயதாகிறது. சரி, நான் ஏன் சென்னை வந்தேன் என்று சொல்லவே இல்லை அல்லவா? சொல்கிறேன். என் அப்பா ஒரு மாதத்திற்கு முன் இறந்துவிட்டார். என் அம்மாவும் மற்ற சொந்தங்களும் என் தந்தை சேர்த்து வைத்த சொத்தை நான் தான் காப்பாற்ற வேண்டுமென்று அறிவுரை மேல் அறிவுரையாக கூறி வருகிறார்கள். வக்கீலை பார்த்து அப்பா சொத்து மற்றும் உயில் விவரங்களை கேட்டபோது அப்பா ஒரு கணிசமான தொகையை சென்னையை சேர்ந்த விஜயா என்ற பெண்மணி பேரில் எழுதி வைத்திருந்தது தெரிந்தது. வக்கீல் சொன்னதன் பேரில் அந்த பெண் என் தந்தையின் சின்ன வீடு என்றும் தெரிந்தது. எனக்கு என் அப்பா பேரில் முதன்முறையாக கோபம் வந்தது. என்றாலும் வக்கீலின் அறிவுரையின் பேரில் என் தந்தை அந்த பெண்ணிற்கு கொடுக்க வேண்டிய சொத்தை சேர்ப்பிப்பதற்காகவே இப்போது சென்னை வந்துள்ளேன். சார், நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு. பணம் செட்டில் பண்ணிவிட்டு அந்த வீட்டை பார்த்தேன். நல்ல பாஷான ஏரியாவில் தோட்டத்துடன் அமைந்த வீடு. அழைப்பு மணியை அமுக்கிவிட்டு கதவு திறக்கப்படுவதற்காக காத்திருந்தேன். கதவு திறந்தது. கதவை திறந்த பெண்ணை பார்த்ததும் சிறிது நேரம் நான் யார், எங்கே இருக்கிறேன், எதற்காக வந்தேன் என்பது எனக்கு மறந்து போனது. சந்தன நிறம். அதற்கு ஏற்றாற்போல் கரும் சிவப்பு நிறத்தில் சேலையும் ரவிக்கையும் அணிந்திருந்தாள். வயது 30க்கு மேல் மதிக்க முடியாது. செப்புச்சிலை போல அழகாக இருந்தால். ஆனந்தம் சீரியலில் வரும் சுகன்யாவை ஒத்து இருந்தாள். யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என்றாள். நான் இன்னாருடைய மகன் என்றும் விஜயா என்பவரை பார்க்க வந்திருக்கிறேன் என்றும் விஜயா இருக்கிறார்களா என்றும் தட்டுத்தடுமாறி ஒரு வழியாக சொல்லி முடித்தேன். அவள் புன்னகைத்தபடி, நான் தான் விஜயா. நீங்க அவர் மகனா? நீங்க உங்களை பத்தி நிறையா சொல்லுவாரு அவரு. உள்ள வாங்க என்றபடி உள்ளே சென்றாள். இவளா? என் தந்தையின் சின்ன வீடு என்று மெல்லிய அதிர்ச்சி எனக்குள் பரவியது. அப்படியே கொடுத்து வச்ச ஆளு என்று என் தந்தை மேல் பொறாமையும் வந்தது. ஆனாலும் என் கண்கள் அவளையே பார்த்து கொண்டிருந்தது. எனக்கு முன்னால் நடந்து சென்று கொண்டிருந்தாள். என்னை சோஃபாவில் அமர வைத்து, என்ன சாப்பிடுகிறீர்கள் என்றாள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்க கிட்ட சொல்லணும் முதல்ல என்றபடி அப்பாவின் மரணத்தை பற்றி சொன்னேன். அவ்வளவுதான். அப்படியே மயங்கி சாய்ந்தாள். எனக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. மயங்கி கிடக்கும் அவளை பார்த்தேன். மல்லாந்து விழுந்து கிடந்தாள். நான் சட்டென்று சுதாரித்துக் கொண்டு என் கையில் இருந்த வாட்டர் பாட்டிலை திறந்து அவள் முகத்தில் தண்ணீரை தெளித்தேன். மலங்க மலங்க விழித்தபடி எழுந்தவள் ஓவென்று அழ ஆரம்பித்தாள். மெதுவாக அவளை சமாதானப்படுத்தி முடிக்க எனக்கு 1 மணி நேரமானது. பின்பு அவளிடம் உயில் விஷயத்தை சொன்னபோது, அவரே இல்ல, அவர் சொத்து மட்டும் எனக்கு ஏதுக்கு, நீங்களே அந்த சொத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்றாள். முதன்முறையாக எனக்கு அவள் மேல் அன்பு சுரந்தது. சின்ன வீடாக இருந்தாலும் சொத்து வேண்டாம் என்று அவள் சொன்னது. அவள் மீதும் என் தந்தை மீதும் மரியாதை ஏற்பட்டது. ஆனாலும் சொத்து பத்திரத்தை சாமி படம் முன் வைத்துவிட்டு, நான் வந்த வேலை முடிந்துவிட்டது என்று நினைக்கிறேன். நான் புறப்படுகிறேன் என்றேன். சட்டென்று கண்களை துடைத்துக் கொண்டு அவள், இருங்க, இருந்து சாப்பிட்டு விட்டு போகலாம் என்றபடி அவசரம் அவசரமாக எழுந்தாள். சாப்பாடு பரிமாறிக்கொண்டே அவள், அவர் போனதுக்கப்புறம் எனக்குன்னு யாருமே இல்ல. நீங்க இருந்து ஆறுதல் சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் போறேன்னு சொல்லுறீங்க என்று கண்ணீர் மல்க பேசினாள். என் மனம் கரைந்து, அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல. நான் எப்பவுமே உங்களுக்காக இருக்கேன். என் அப்பா பொறுப்பில் இருந்து நான் உங்களை பார்த்துக்கிறேன் என்றேன். நான் ஏன் அப்படி சொன்னேன் என்று புரியவில்லை. எனக்கு அவள் மேல் மோகமில்லை. ஆனால் எப்படி உறவாடுவது? என் தந்தை உறவாடிய உறவு அல்லவா இது? எனக்குள் 1000 எண்ணங்கள் ஓடியது. சாப்பிட்டு முடித்துவிட்டு ஒரு 10 நிமிடம் வெளியே வந்தேன். சிகரெட் பிடித்தபடி யோசித்தேன். முடிவில் அதுவே வென்றது. எப்படியாவது விஜயாவை அப்பாவைப் போல் சமாதானப்படுத்திவிட வேண்டும்
என்று வீட்டுக்குள் சென்றேன். நான் ஒரு 2 நாள் இங்க இருக்கலாம் என்று பார்க்கிறேன். உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே என்று அவளிடம் கேட்டேன். இது உங்க வீடு. நீங்க எவ்வளவு நாள் வேணுமோ அவ்வளவு நாள் தங்கிக்கோங்க என்றாள். எனக்கு படுக்கை ஏற்பாடு செய்தாள். நானும் பயணக்களைப்பில் உறங்கினேன். சட்டென்று விழிப்பு வந்தது. அழும் குரல். கண்ணைக் கசக்கியபடி ஹாலுக்கு வந்தபோது விஜயா அழுது கொண்டிருப்பது தெரிந்தது. அவளருகே அமர்ந்து நடந்தது நடந்துவிட்டது. இனிமேல் அதைப் பற்றி அழுது என்ன பிரயோசனம் என்று அவளை சமாதானப்படுத்த முயன்றேன். அவள் அழுகையை நிறுத்தவில்லை. அப்பாவி நினைத்து மிகவும் வருந்துவதாக சொன்னார். அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று கூறினார். அவள் தலையில் கை வைத்து நான் இருக்கிறேன்னு சொன்னேன் இல்ல, என் மேல நம்பிக்கை இல்லையா என்று சொன்னவுடன் சட்டென்று எழுந்து என்னை கட்டிப்பிடித்து கொண்டு ஓ என்று அழ ஆரம்பித்து விட்டாள். நான் முதுவை தடவிக் கொடுத்து சமாதானப்படுத்தினேன். ஆனால் அவன் அழுகையை நிறுத்தவே இல்லை. துக்கம் அவள் தொண்டையை அடைத்தது பார்க்கவே மிகவும் கஷ்டமாக தோன்றியது. ஏன் அப்பா சொத்தை எழுதி வைத்திருப்பார் என்று இப்ப தெரிஞ்சுகிட்டேன். தொடரும்.